குழந்தை இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போற? ஏன் இந்த பேப்பர்ல படிச்ச நியூஸ் மாதிரியே இருக்கே? என் தம்பியை பிளாக்மெயில் பண்ணதோட இவ விட மாட்டேன். யாரவ? செத்துடுவேன். ஏன் செத்தா சாவு யார் வேண்டாங்க? நான் வேணா வந்து சங்கு ஊதட்டுமா? யார் நீ? தோனி தான் தோனி. ஏன்டி பணக்கார பையன் தெரிஞ்சோனே வளைச்சு போட வேண்டியது, அப்புறம் அவன் வாரிசை வயித்துல வாங்க வேண்டியது, அப்புறம் செத்துருவேன் சொத்துல பாதி தான்னு மிரட்ட வேண்டியது. மரியாதை கெட்டுரும். ஏ உனக்கு என்னடி மரியாதை? செருப்பு பிஞ்சிரும். யாரை பத்தி நீ யார் என்ன வேலை? கிளம்பு கிளம்பு போ. ஏ சாமான் செட்ல எடுத்து கிளம்புங்க. இது யார் லேடி கட்ட போட்டுருக்குது? இது லேடி தான் சார். லேடி தான். ஆமா போடா. ஏ போ வெளிய வா. போ போ. இதா வாரேன். என்னடி வாங்க. அப்பா அம்மா என்னண்ணே? அவ டிராமாவுல நடிக்க வந்த புது நடிகையால. ஆமாண்ணே. நீங்க பேசிக்கிட்டு இருந்தலாம் டிராமா டைலாக்கால. ஆமாண்ணே. இதை ஏம்ல என்கிட்ட முதல்லயே சொல்லல. ஏண்ணே? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீச். இந்த பாப்பா பெரிய ரவுண்ட் வரும்பா. தினா 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் தான் ரிஹர்சல். நீங்க எங்கண்ணே போறீங்க? எனக்கு 1 வீக் ரெஸ்ட் தேவைப்படுதுப்பா. டேய் எவ்வளவு நேரம் தடவிட்டே இருப்ப? ஏ சிரேயா போஸ்டர் கூட தடவ கூடாதா? தடவு பசிகுல குடும்பமாச்சுன்னு தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஒரு 2 வருஷமா உங்க வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கு ஒன்னும் விளங்கலையே. என்ன குறைச்சல் உனக்கு? ஆமா தியேட்டருக்காரங்க நமிதா வச்சு படங்களை எடுப்பீங்கன்னு வந்தா ஒன்னும் கேங்கல டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லையா? டெவலப்மெண்ட் தானே. தோ 3 மாடி இருக்கு, ஏறி ஒட்டு. கால் உடையவா? ஏல பிரபா இங்க வாத்தியா? ஆஹா டடா டடா. டேய் பொண்ணுங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்களே. பொம்பளை ஆளுங்க எல்லாம் பல ரேஞ்சில இருக்கப்பா. போய் பார்த்துட்டு வருமா? இது என்ன கேள்வி? வா. ஏய் இரு போஸ்டர் அப்புறம் யார் விட்டுறது? இது கடக்குது, இதுவா முக்கியம். ஏய் கோல போட்டிக்கு யாரு ஜட்ஜ்? அது தெரிஞ்சா நம்ம ஜட்ஜ காக்கா பிடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவோம்னு சீக்கிரட்டா வச்சிருக்காளாம். ஏய் இது பழைய கோலமா இருக்கே அப்படியா? ஆமா வேஸ்ட். ஏய் அங்க என்ன இப்படி தடுக்குது? இதுக்கு எவ்வளவு மார்க் போடலாம்? இதுக்குன்னா ஒரு 80க்கு மேல போடலாம். அவ்வளவு மார்க்கா? ஏய் 2 பேரும் மார்க்கெல்லாம் போட்டுட்டு போறாளே, அவதான் ஜட்ஜா இருப்பாளே. ஏய் விடு, நம்ம ஊருக்கு தான நயன்தாரா. சார் வணக்கம். நீங்க தானே அவரு? எவரு? சார் நீங்க தானே கோல போட்டிக்கு ஜட்ஜ்? ஜட்ஜா? எங்களதெல்லாம் பார்க்க மாட்டேலா? இவரு பாப்பாரு. எல்லாத்தையுமே பாப்பேன். இருங்க ஒவ்வொன்னா தான் பாப்பேன். போட்டுக்கோ. பாப்போம். எட்டி கொஞ்சம் நகரு. இந்த கோலத்தை நீ போட்டியா இல்ல உங்க ஆயா போட்டுச்சா? ஏன் சார் கேக்குறேன்? இல்ல பாக்கிறதுக்கு நல்லா வந்திருக்கே அதான் நான் கேட்டேன். தான் சார் என் கையால போட்டேன். ஏய் இந்த கையாலயா போட்ட? ஏய் அடாடாடாடாடாடா. நீ வந்து குனிஞ்சு 1 hour அந்த கோலத்தை போட்ட. ஏ 1 hour குறிஞ்சி நிமிந்து போட்ட கோலமா இது? ஆமா. ஐயே இந்த இடுப்பு பயங்கரமா வலிக்குமே தாயி. சீ விடுங்கோ. ஏய் 2 பேருக்குமே பிரைஸ் உண்டு. ஆமா வீடு எங்க இருக்கு? அவ போற ஜட்ஜ் போறாரு பாருங்க. ஏய் அவனை விடு, அவன் ஜட்ஜே கிடையாது. எனக்கு அப்பப்ப டீ காபி வாங்கி தரலாம் வச்சிருக்கேன். காயத்ரி அவர்தான் ஜட்ஜ். ஹலோ. எனக்கு என்ன மார்க் போடுவேன்? 100 மார்க். Thank you. என்ன? கோலம் போட்ட அந்த கைக்கு 200 மார்க் போடுவேன். விடுங்க. பார்த்து போட்ட அந்த கண்ணுக்கு 300 மார்க் போடுவேன். பொண்ணுங்களா நம்ம கோல போட்டிக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் சிவகாமி மாமி தான் சச்சா வந்திருக்கா. என்ன யாரை வேட்டி கட்டிட்டீங்க? ஐயோ எஸ்கேப். அவதான் ஜட்ஜ்னா நீங்க யாரு? நானா சப் ஜட்ஜ். நான் டவாலி. பொறுக்கி ராஸ்கல். இல்லடா நீ. ஏய் ஊரே கொட்டுது. ஏல பஸ் போயிட்டு. ஏய் ஜஸ்ட் எஸ்கேப். நீ அங்க பாரு. இங்க பாரு. ஐயோ ஓடு. ஐயோ மாமி கைய போட்டேன். பக்கம் வர மாட்டேன். ஏன் அவனை துரத்த? கனகாவ கைய பிடிச்சு இழுத்துட்டான். அவன் என்ன தப்பு பண்ணினா? கோமலா இடுப்ப பிடிச்சுட்டாண்டி. அப்படியா? குடிஞ்சு கோலம் போட்டுன்றத கோதையை கெடுத்துட்டானே. இல்லையாடா பண்றேன்? பாட்டி கையத்தான் பிடிச்சேன். அதுக்கு போய் அபாண்டமா பழி போடுதாங்களே. ஐயோ என்ன கெடுத்துட்டான் யாராவது? பொண்ணையும் கெடுத்துட்டா. இது அதோட மோசமா இருக்கே. இங்க போயிருமா? ஐயா என்ன கையோட வருது? பழைய சாமான் போல இருக்கு. வேணா முடியிட்டு போறேன். வாங்க அடிங்க. ஐயோ என்ன அக்கறையாரத்து மாமியா இல்ல அடிக்கடி பார்ட்டியா தெரியலையா? மாட்னியா? ஐயோ என்ன இவ்வளவு பெருசா வருது? நாராயணா அப்படியே எஸ் ஆயிர வேண்டியதாம்ல. ஜூட்
பொம்மநாட்டிகள் நிலக்கடமா போச்சா? ஐயோ வலி காணோம். ஆ? விட மாட்டேன்டா உன்னை. வேண்டாம். உலக்கையால அப்படியே. வேண்டாம், மாமி. பல்லி பல்லி காப்பாத்துங்க. பள்ளியா? ஏங்க நீங்க துரத்துனதை பார்த்து ஏதோ வைஜெயந்தி ஐபிஎல் சிலேஜிக்கு நினைச்சேன். ஒரு பள்ளிக்கு போய் பயப்படுறீங்க. இதுக்கு மட்டும் பயம். ப்ளீஸ் ப்ளீஸ் அது துரத்துங்க. நீங்க என்ன துரத்துறீங்கன்னா நான் அதை துரத்துறேன். சரி உங்களை துரத்த மாட்டேன். தேங்க்யூ பள்ளி. துரத்திட்டேன். சும்மா விட்டுருவேனா? டேய் இல்லைங்க அது வர வந்துச்சு. ஐயோ எங்கட காண பக்கத்து மாமி ஆத்துல தான நுழைஞ்சா? உசுரோட இருக்கா நான் பெத்த பிள்ளை ஏனோ இன்னும் தகவல் வல்லே விசாலாட்டி பாட்டி ஆத்துல போய் பாருங்கடி அசடுகளே. அந்த மாமியே சொல்லிட்டா விசாலாச்சி ஆத்துல போய் வாங்க வாங்க வாங்க. டேய் மாட்டிண்டியாடா முண்டா. வாமா ரோசா மலர் ராசகுமாரி என்ன இந்த குச்சியை கட்டி மிரட்டுதே? நாங்களாம் எவ்வளவு பெரிய அறுவாலை பார்த்தவங்க தெரியுமா? இவ்வளவு பெருசா பார்த்தது இல்ல. ஏன் கத்திரிக்காய் வெட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அறுவாள்? நாங்க காயும் வெட்டுவோம் கையும் வெட்டுவோம்டா. போடா. போறேன் டோன்ட் வரி பி ஹேப்பி. என்ன தாத்தா சாமான வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நான் கேளு குடுடா குடு. மாமி கால் வலிக்குது. ஏன் ஆக்ஷன்ல இறங்கி நீ பார்த்தது இல்லல? இந்தா இப்போ பாரு. தங்கனே வரேன்டா பிரபா. ஓகே பை. ஐயோ ஏ கிழவி என்னை கட்டையில போறவனே ஏசனேல இப்ப பாத்தியா கரண்ட்ல போயிட்டு இருக்கே. டோன்ட் வரி பி ஹேப்பி. டேய் நில்லுடா. ஓடியா நீ? இரு பறந்து வந்து அடிக்கிறேன். ஐயோ ஏமா எப்பா நாயடி பேயடி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன காயடியா இருக்கே? ஐயோ மாமி வேண்டாம். ஐயோ ஐயோ ஏ மாமி மாமி அங்க பாரு அண்ணா நிக்கலாம். அட பாவி போட்டு கொடுத்தியாடா? ஐயோ மாமி வேண்டாம் வேண்டாம். அம்மா அடிச்சிட்டாரே. அம்மா குறி பார்த்து அடிக்கிறதுங்குது இதுதானாலே உனக்கு வேணும். காந்திமதி என்ன தவிக்க விட்டுட்டு கல்யாண புரோக்கரோட ஓடி போயிட்டு இது நியாயமா? ஏ எப்போ ஓடி போனா? அண்ணா டயலாக்ண்ணே. ஓ டயலாக்கா? இப்ப பாருல ஏ காந்திமதி ஏ உள்ள இது நியாயமா? நீ பாட்டுக்கு புரோக்கரோட ஓடி போயிட்டியே நீ பேதியில தான் போவ. உங்ககிட்ட போய் டயலாக் சொன்ன பாருங்க. நீங்களும் உங்க பேச்சும். ஐயோ ஐயோ ஏ வேட்டியே உருவுறியே. துண்டு ஏ என்ன இல 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 நீ பாட்டு போற. அண்ணாச்சி என்னடா பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல நெட் கட்டான் சேவல நாங்க டிராமா போடுவோம்ல அதுக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்தோம். உங்க நாடகத்துக்கு கதை என்னடா? சொன்னா துட்டு கொடுப்பீங்களா? எனக்கு பிடிச்சா துட்டு கொடு. அண்ணாச்சி நெசமா தானா? கதை சொல்லு சொல்லுது சொல்லுது. அதாவது கதைப்படி நம்ம ஹீரோ எஸ்ஐக்கு யூகேல இருந்து வர்றான். அவன் அங்க படிச்சுட்டு வரான். அவன் நம்ம கிராமத்துல பெருசா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறான். அந்த இடத்துல வில்லன் உக்கிரபாண்டி மாட்டை நிப்பாட்டி வச்சிருக்கான். அவன் மாடுங்க இவன் ஸ்கூலுங்க. கடைசியில என்ன பண்ணிவிட்டான் அந்த உக்கிரபாண்டி எஸ்ஐக்கு பில்லி சுனியம்லாம் வச்சு நடுத்துற கொண்டான்ட்டான். அது மட்டும் இல்ல அவன் கையில ஒரு ஒத்த ரூபாயை கொடுத்து ஏல நீ பிச்சை எடுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம எசைக்கு கையில ஒத்த ரூபாயோட அப்படியே நிக்கான். அப்படியே அது மேல இடவேளன்னு போடுதோம். இது சிவாஜி கதை இல்ல? ஏ சிவாஜி கதை வேறப்பா. இது சிவாஜி கதை தான். அந்த கதை வேறப்பா. அப்படியே நான் சிவாஜி கதை சொல்லு. சொல்லட்டுமா? ஏ சூரக்கோட்டைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் பிறந்தாப்படி. பொறவு மெட்ராஸ்க்கு வந்து ஒத்தவாட தியேட்டர்ல டிராமாக்கள் எல்லாம் நடிச்சாப்படி. பராசக்தின்னு ஒரு படம் சக்சஸ்னு ஃபர்ஸ்ட் டைலாக் அப்ப ஆரம்பிச்சதுதான். திரும்பி பார்க்க முடியாம திரிசூலம் வரைக்கும் எல்லாமே சக்சஸ் தான். இன்னைக்கு நடிப்புக்கே பல்கலைக்கழகம்னா அது சிவாஜி தான். கலைஞர் ஐயா கூட செலவச்சிருக்காரு. இதுதான் சிவாஜி கதை. நமக்கெல்லாம் தெய்வமா இருக்காரு ஐயா. பிடிக்கலையா? எம்ஜிஆர் கதை சொல்லட்டுமா? கண்டியில பிறந்தாரு. புத்தி எப்பதான் ஒழியுமோ? ஏ இறங்கலையா? ஏய் என்ன தூர மாதிரி உட்காந்துக்கிட்டு இறங்குடா. பண்ணாத தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது. அண்ணாச்சி என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோவம் வருது. ஏ இவன் பிடிவாத உங்களுக்கு தெரியாதாக்கும். அதான் நாங்க இருக்கோம்ல வாங்க போலாம். இல்ல வாழ வா இவனோட ஏழ்றதான். அண்ணா வாண்ணே. இன்டர் காலேஜ் காம்படிஷன் சாயந்தரம் எல்லா காலேஜ்ல இருந்து வருவாங்க. ஆமா என்ன பண்ண போறேன்னு தெரியலடி. தைரியமா இரு. என்னடி தப்பு தப்பா ஆடுற? அவ என்ன பார்க்க தான் வந்திருக்கான். யாரு? அவன்தான் கோல போட்டி காய்கறி வண்டி. எங்கடி இருக்கான்? அங்க. உடைச்சது எல்லாத்தையும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 3 பேரும். ஆமாண்ணே நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எல்லாம் சரியா படிச்சுண்ணே. எவ்வளவு நாள் ஆனாலும் நான் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறேண்ணே. என்ன திடீர்னு எலி 8 முளை வெட்டி கேட்டது? அம்மா இந்த 3 பேரும் உனக்கு அடிமையா இருந்து வேலை செஞ்சு இந்த இடத்த பழைய நிலைமை கொண்டு வந்துருவாங்க. அப்பா நீங்களே ஒரு முடிவெடுங்க.
எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. இந்த முறையாவது ஒழுங்கா நடந்துக்குங்க இல்ல என் மூஞ்சில முடிக்காதீங்க. ஒழுங்கா இருப்பண்ண. ஏ வாவே நீ தான் சவுண்ட குடுப்பிய புடிச்சு கட்டுறா. ஹலோ, இங்க எதுக்கு வந்தே? வேற எங்க வர்றது? ஏன் வந்தே? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். என்ன விஷயம்? அதை இங்க சொல்ல முடியாது, தனியா வந்தாதான் சொல்லுவேன். ஓகே, 5ல இருந்து 6 நெல்லையப்பர் கோயிலுக்கு விளக்கு போட வருவேன், அங்க வந்துருங்க. 1/2 மணி நேரம்லாம் பத்தாது. அப்படி என்ன தலை போற விஷயம்? அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டேன், அங்க வந்தா சொல்லுவேன். என்ன? ஒண்ணும் இல்ல. உன் வேலையை பாரு. ஏய், நில்லு. நீ நிக்கிற? நீ தான் நிக்க சொன்ன. காமெடி. நான் பயங்கர டெரர். ஏட கூட பண்ண மண்டை உடைச்சுடுப்பா. ஏய், ஓ என்ன முறைக்கிற? இந்த பிசாத்து வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேணாம். வேலை தான் நட்டு வாங்க, நட்டு போல்ட் எல்லாம் காட்டிடுவேன். காயத்ரி, இவங்க எல்லாம் பேட் பாய்ஸ். எப்படி உத்து பார்க்கறாங்க? சாரிண்ணே. என்ன சாரி? என் ஆள்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருந்தா? உங்களா? யாருன்னு அது? மண்டபத்தண்ட ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தையே, அது ஏன் ஆளு. ஜாக்கிரதை. உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். போட்டோ இருக்கு, சுத்தியல் இருக்கு, புடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆணி எடுத்துட்டு வந்து. வேற வேலை இருக்கு, போடா. இத பாரு, இத பாரு. முகம் எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. இத இங்க மாட்டி வச்சா அழகா இருக்கும்ல. இது ரொம்ப முக்கியம், போடா. என்ன உனக்கே பிடிக்கலன்னா எனக்கு என்ன வந்துச்சு? நான் இதை எட்டி விடுறேன் பாரு. போடா மடையா. ஐயோ, இவங்க போட்டோ யாருங்க தூக்கி போட்டது? அது வந்துங்க, இந்த போட்டோவை யார் தெரியுமா? சோபனா ரமேஷ், என்னுடைய குரு. நாட்டியத்துக்காக வாழறவங்க. இவங்க போட்டோ யாருங்க போட்டது? நான் அப்பவே சொன்னேங்க, இவ்வளவு லட்சியகரமா இருக்காங்களே, இந்த போட்டோ பூஜை ரூம்ல தான் இருக்கணும்னு. அந்த மடையன் தான் தோணி தான் போட்டான். கொடுங்க, என் கையில நான் பூஜை ரூம்ல வச்சிடுறேன். ஒண்ணு வேணாம். அட பரவாயில்ல, கொடுங்க. ஏன்பா பிரபா ஆணி கிடைச்சிருச்சு, எங்க அடிக்கலாம்? உன் தலையில அடிச்சுக்கோ. மண்ணண்ட மண்ணாங்கட்டி மண்ணிலே 2 போட்டுனா. ஏன் இந்த அடி? எதுக்கு இந்த பிரளயம்? இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? ஒருவேளை பகல்லையே சரக்கு அடிக்குமோ? கொடுங்கண்ணே. அப்புறம் நான் பேசிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு நிஜமாவே உங்களா? ஆமா, 10 வருஷமா லவ் பண்றேன். 10 வருஷமா? அவங்க இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா பண்ணிடுவா. அது என்ன கணக்கு 6 மாசம்? அப்பத்தான் என் ஜாதகத்துல கலத்திர ஸ்தானத்துல குரு வரான். அவளுக்கு சனி பிடிச்சிடுமே. நோக்கு என்ன கவலை? இல்லண்ணே, சின்ன பொண்ணுண்ணே. நேக்கு தெரியாதா? நீங்க உருவத்தை பார்த்து இடப்படாதே. அவ எங்க நட்டுவனரா சேர்ந்து 8 வருஷம் ஆயிடுத்து. நட்டு வாங்கம்மா. ஆமா. நீங்க யார சொல்றேன்? என் டயலாவத்தான். அவளுக்காக தான் வெங்கடேஷ் என்ற பெயரை வெங்கடேஷ் சார்லஸ் மாத்திண்டேன். டேய் புறா, என்ன மரியாதை மாறுது? கைகால இடம் மாறிடும். கம்மநாட்டி 10 நிமிஷத்துல வயித்துல புளிய கஷ்டானே. அந்த குண்டை கரெக்ட் பண்ண 10 வருஷம், 10 செகண்ட் பத்தாது. அவன ஒண்ணு மூஞ்சி மோரை பாரு. அப்படிதான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா. எல்லாம் தம்பி என்ன இங்க நிக்க? உள்ள போனோம். போக வேண்டியதானே? கதவு பூட்டா எப்படி போறது? ஓ, பூட்டிட்டாங்களோ? சில கதவு தட்டினா திறக்கும்ல, சில கதவு இடிச்சாதான் திறக்கும். உடம்பு ஏத்தி பிரயோஜனம் இல்ல. அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டா பத்தாது, பவர் வேணும்ல. இப்ப பாரு என் பவர. வேணாண்ணே. தள்ளில நீ சிங்க சிலிப்பிக்கு நிக்கும் போது சீப்ப கொண்டாந்து காட்டாத. விலைக்கு நின்று வேடிக்கை மட்டும் இப்ப பாரு. வேணாண்ணே. திடீர்னு இப்படி என் முரட்டு பாடியோட டீல் பண்ணிவிட்டியே, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நேரா வந்து மோதிர மாதிரில இருக்கு. என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிக்காளே? பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு. பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. அதுக்கும் மேல கருப்பு வானவில் மாதிரி 2 புருவம். கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி 2 புருவம். பெற மாதிரி நெத்தி. பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி. அவ கூந்தல் கார் மேகம். கந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை. ஆப்பிள் மாதிரி கண்ணம். தீஞ்ச பந்து தான் அவ கண்ணம். அழகுல சில, அளவுல அவ மலை. என் ஆளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனப்பா.
ஓ ஆளா அது யாரு? அது ஒரு சின்டெக்ஸ் டேங்க், சொன்னா சீக்கிரட் விட. ஆமா, ஓ ஆள் யாரு? அன்னைக்கு கோல போட்டுல பார்த்தமே அதானே? உள்ள கூட விழுந்து விழுந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த குட்ட கத்திரிக்காவா? டாய், அந்த குட்டி தேவதையா? ஆமாப்பா. அவளை நினைச்சு நான் தூங்காம புலம்பிட்டு இருக்கேன். அவ என்னடா ஜாலியா ஆட போயிட்டா. ஏ டோன்ட் வரி, அவ எப்படி ஆடுவாவ? அன்னைக்கு என்ன அங்கனே கல்லால அடிச்சாளா? அதான் நேரா போய் ஜாலியா முடிச்சு போட்டு வந்துட்டேன். ஆடினது போதும், எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. 10 நிமிஷத்துல நான் குளிச்சுட்டு வந்ததும் ஜாதி சொல்லி தரேன். ஸ்நானம் பண்ண போறியா? இதான் கரெக்ட் டைம். உன்னை எப்படி மடக்கிறேன்னு பார். வெங்கடேசா, நீ என்னடா தடுமாறுற? இன்னைக்கு தான் எலக்ட்ரிக் பில் கட்ட கடைசி நாள். நீ போய் கொஞ்சம் கட்டு வந்துடுற. கொஞ்சம் இங்கே இரு, நம்ம பணம் எடுத்து வந்துடுறேன். சோப்பு காணோம், எங்க கொண்டு போய் வைக்கிறாங்களோ. கச கசங்குது. ஒரு குளியல் போட்டா தான் சரி வரும். பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஓப்பனா? குளிர் அடிக்குதே. டயானா, இத்தனை நாளும் என்னை ஏமாத்தினேன். இன்னைக்கு உன் துணியெல்லாம் என் கையில நன்னா மாட்டின்டாய். ஐயோ, எலே யாரா அது? உரல மாத்தி பேசி என்னை ஏமாத்த பாக்குறியா? நீ ஐ லவ் யூ சொல்லாம துணியை கொடுக்க மாட்டேன். நான் ஏம்ல உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்? அது ஆண்டவன் விதி. வெளியே வந்தேன் ஒரே மிதி. மிதிச்சாலும் பரவாயில்ல, நீ ஐ லவ் யூ சொல்லு. எலே, நீ அந்த மாதிரி குரூப்பாரு. நீ வெளியவே இல்ல, உள்ள வராதல. டேய் வெங்கடேசா, ஆஹா, இருமல் குரல் கேக்குதே. இவருக்கு தெரிஞ்சா திருநெல்வேலி டவுனுக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. ஏன் நேரம் இவங்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இங்க இரு, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்ட வந்து 3 வார்த்தை தானே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எவன்டா அது? என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? எவ்வள பாத்துட்டியோ? கடவுளே 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 கடவுளே. ஆத்தாடி, அப்படின்னா பாத்துட்டேன்னு தானே அர்த்தம். என் ஜவுளியவாது எனக்கு குடுக்கியா? குடு குடு குடு. எனக்கு வெக்கமா இருக்கு. அடி பாவி, வெக்கம் வந்துருச்சுன்னு ஓடிட்டியே. எனக்கு இங்க மானம் போய்கிட்டு இருக்கே. இந்த வீட்டுல ஒட்டு துணி எங்க இருக்குன்னு தெரியலையே. புறவாசலுக்கு வந்தா ஒட்டு துணி கிடைக்கும் பார்த்தா இங்க ஒன்னையும் காங்கலையாப்பா. இங்கயா? ஆத்தாடி கிழக்குங்குதே, யாரோ வர்றாங்களையா? என்னடா பண்ணணும்? இந்த கொம்பை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா அடிச்சு கொடுத்துருங்கண்ணே. எதுக்கு பார்க்கக்கூடிய நிலைமையிலயா இருக்கேன். கவர் பண்ணி காப்பாத்திக்கிற வேண்டிதான். சரி கொடு. ஆனா இதாடா கடைசி வேலை. சரிண்ணே. இந்த இடம் ஓகேடா? அது நெஞ்சு. இது அது வயிறு. இங்க அது கொஞ்சம் தள்ளி. இங்க அடிச்சுக்க ஆப்பு. ஆத்தாடி, சொந்த காலுக்கு மத்தியில பந்த கால நட்டிட்டு போயிட்டானே. கொஞ்சம் தப்பி இருந்தாலும் பலூன் பஸ்ட் ஆயிருக்குமையா. இது வேறையா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னது? இளநிய வெட்டி அண்ணன் தலையில போடணும், அந்த சமயத்துல நீ வந்து காப்பாத்துவியா? போமா. மரம் ஏற சொல்லி கொடுத்த குரு அவரு. மரம் ஏற சொல்லி கொடுத்தாரு, ஆனா இறங்க நான் தானே கத்துக்கிட்டேன். இருந்தாலும் சோறெல்லாம் போட்டாரு. சோறு போட்டாரு, ஆனா மீண்ட சொத்தை தானே போட்டாரு. போட்டுக்க சட்டையெல்லாம் கொடுக்கறாரு. சட்டை கொடுக்கறாரு, பட் லுங்கி நான் தானே வாங்கிக்கிறேன். தபார்மா, எல்னியை வெட்டி கரெக்டா தலையில போடுவேன். அந்த சமயத்துல உஷாரா இழுத்துடணும். டைமிங் ரொம்ப முக்கியம். நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு தெய்வம்மா. ஒரு லோடு குத்தாலத்துக்கு அமிச்சமே. வண்டி சத்தம் என்னாச்சு? 400 ரூபா ஆச்சாச்சு. கணக்கு எங்க வெடிக்குதே? பெட்ரோல் விலை கூடிச்சுலா. ஐயோ அம்மா, கொலை கொலை. இன்னும் செத்த நேரத்துல நான் இங்கேயே அடங்கிடுவோம் போல இருக்கு. இங்க ஒரு சமாதி எழுப்பி ஐயா தாந்தோணியார் தோட்டம், ஐயா தாந்தோணியார் தோட்டம்னு பேர் வைப்பீங்களா? பேர் வைப்பீங்களா? பேர் வைப்பீங்களா? தாந்தோணி, தாந்தோணி, தாந்தோணி. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஐயா, அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்களை எப்படி காப்பாத்துனாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா தண்ணி கொண்டாடா போடா. இருங்க, நான் கொண்டு வரேன். நான் சீக்கிரம் கொண்டாமா. ஓ, இந்த மருந்தால எல்லா பூச்சியும் காலி. அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்களே, அவங்க மட்டும் இல்லைன்னா. தண்ணி எங்கடா? தண்ணி எங்க?
தண்ணி 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 ஐயோ தாந்தோணிக்கு என்னாச்சு ஐயோ இது பூச்சி மலர்ந்து கலந்த தண்ணி இது ஏன் தாந்தோணிக்கு வருதுங்க ஐயோ ஐயா இதை விடுங்க ஐயா அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்க அம்மா மட்டும் இல்லையா தூக்கி கிணத்துல போடுங்கடா அவனை விடுறா நீ போய் வண்டி எடு இவனை ஆஸ்பத்திரி கூட்டு போலாம் சரிண்ணா. சீக்கிரம் மன்னிச்சுக்கோங்க. ஏமா யாருமா நீ இங்க எதுக்கு வந்த பூஜை மந்த தண்ணி கொடுத்துட்டியா இவனை எப்படி காப்பாத்துறது அறிவு இருக்கா உனக்கு டேய், என்னடா தெய்வத்தை ஏன் திட்டுறீங்க சாணியை கரைச்சி வாயில ஊத்துனா குடிச்சதெல்லாம் வெளியில வந்துட்டு போகுது சாணியா விட்டா வெரைட்டிய வச்சு நெருப்பு கூட வைப்பீங்கடா நான் எஸ்கேப்டா யார் நீ எங்க என்ன உள்ள விடல உன்னை வெட்டியே போடுவேன்டா இத பாரு இருல இருல என்ன உங்களுக்குள்ள தாவா அண்ணாச்சி யாரு தாந்தோணில குணசேகரன் இருக்கானே ஏய் செருப்பு பிஞ்சிரும் பெரிய நாச்சியா பேர் சொல்லி கூப்பிடுற ஏய் அவன் என்னோட பங்காளியா பங்காளியோ பகையாளியோ இப்ப என்னல வேணும் அவன் தம்பி கல்யாணத்துக்கு சரி. மொழி செஞ்சுட்டு சாப்பிட்டு போனோம் அட கேனப்பைய பத்த கிறுக்கு பையல கல்யாணம் நேத்தே முடிஞ்சு போச்சே இன்னைக்கு வந்து சவுண்ட கொடுத்தா எப்படி ஏன் பத்திரிக்கையில அந்த மாதிரி போடலையா ஏல இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கையே அடிக்கலையே இப்போ உனக்கு என்ன வேணும் மொழி செஞ்சுட்டு சாப்பிட்டு போனோம் அவ்வளவுதானே உள்ள நிறைய சாப்பாடு மிஞ்சி போய் கிடக்குது வா நல்லா சாப்பிடு போய் வச்சுட்டு போ நான் மானசல்ல மொழி செஞ்சுட்டு அப்புறம் தான் சோத்துல கை வைப்பேன் நம்ம பங்காளி எவ்வளவு பெரிய மானஸ்தர்ல அவரை போய் பிச்சைக்கார மாதிரி வெளியே நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கலாமலே ஏ எனக்கு நீ முதல்ல மொய்ய கொடுத்துரு அப்புறமா உள்ள போய் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிடு நானே உனக்கு பரிமாறுதேன் குடு எல்லாம் நோட் எடுத்து வச்சுக்கோ எவ்வளவு செய்ய போறான்னு தெரியும் ஒரு ரூபாய்க்குதா இதுல ஒரு ரூபாய்க்குதா இதுல ஒரு 50 பைசா இருக்குது மொத்தம் 2000 ரூபாய் ஆச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்கு 2 ரூபாய் மொழி எழுதினான் இப்ப அவன் தம்பி கல்யாணத்துக்கு 50 பைசா சேர்த்து வச்சு 2000 ரூபாய் மொழி எழுதினாதான் எனக்கு ஒத்தி யார் தடுத்தாலும் நான் சட்டை பண்ண மாட்டேன் சாப்பிட்டா தீருவேன் சட்டை பண்ண மாட்டியா சட்டை இருந்தாதானே அதை பத்தி நான் பேசுவேன் சட்டை எல்லாம் பாடியை டிஸ்போஸ் பண்ணு மல்லிகை ஆய் சரி என் மன்னன் மயங்கும் ஆத்தடி பொன்னான மலர் அல்லவோ எவ்வளவு சரி பாடினது போதும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்புமா வெக்கமா இருக்கு ஐயோ அம்மா இவ்வளவு வெக்கத்தை எங்க வச்சிருந்த ஏட்டி சொல்ல ரூம் ரெடி பண்ண மட்டும் தானே சொன்னேன் என்னடா இதெல்லாம் என்னண்ணே எங்களுக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு எங்களுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்காதா ஒரு புடலங்காயும் வேண்டாம் அண்ணே சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்கண்ணே அது சரி பொண்ணு மாப்பிள எங்க அதானே இது ரெண்டு பொண்ணு மாப்பிள்ள இல்லைன்னா வேற யாரு பொண்ணு மாப்பிள்ள ஹாய் வந்தாச்சு அண்ணே வாங்க எல்லாம் ரெடி வாங்க ஏய் பிரபா எனக்கு எதுக்கு அதெல்லாம் வேணாம் இல்ல பாத்தியா அண்ணாச்சியே வேணாங்காக எல்லாரும் வெளியே போங்க நாங்க கொஞ்சம் கட்டையை சாத்திக்கிறோம் என்ன கூட்டம் அது நேரமாவது எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போங்க ஆமா ஆமா நேரா இது காயத்ரி வா 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 ஏப்பா பிரபா பிரபா ஏப்பா இன்னைக்கு தான்ப்பா எனக்கும் கல்யாணம் இருக்குது இந்த வீட்ல ரூமே இல்லப்பா இந்த பத்தியா ஒரு ரூம் தான் இருக்கிறதுலே பெருசு ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடியாது சாரி கர்ணானா உனக்கு தான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு எனக்கு ரூமே இல்ல ஓரமா கொடுத்தீனா அப்படி இப்படி இருந்துக்கிடுவேன் சும்மா இருடா எனக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா அண்ணே அண்ணாச்சி உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கேன் என்னை எடுத்து வளர்த்தீங்களே மறந்துட்டீங்களா நீங்க கட்டிலுக்கு மேல படுத்துக்கிடுங்க நாங்க கட்டில கீழே படுத்துக்கிடுவோம் காலையில வரைக்கும் கண்டுக்கிடாதீங்க சிரிச்சுட்டே ஆப்பு வச்சிட்டானே என்னங்க இது இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரே நாள்ல தான் ஃபர்ஸ்ட் நைட்டா அதானே ஃபர்ஸ்ட் நைட் என்ன பொங்கலா தீபாவளியா எல்லாருக்கும் ஒண்ணா வர்றதுக்கு இப்ப நாம என்ன பண்றது நீ ஒண்ணும் கவலைப்படாதடா செல்லம் எல்லா ரூமையும் வெளியே லாக் பண்ணு நம்ம 2 பேத்துக்கும் இந்த ஹாலியா தான் ஃபர்ஸ்ட் நைட் அது ஒண்ணுல வாங்க போய் இது ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பி